ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சூப்பரான மக் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் பிடிக்கும். நீங்கள் செய்யும்போது வீடியோலேயே பாருங்கள் எவ்வளோ ஈஸின்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு டீ போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மக் கேக் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எப்போதும் நம்ம பழுத்த வாழைப்பழத்தை சில டைம் சாப்பிட விருப்பப்பட மாட்டோம். அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இருந்தாலும் கூட இந்த ரெசிபிக்கு பழுத்த வாழைப்பழம் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை மசிக்க தான் போகிறோம், அதனால் ஈஸியாக மசிக்க முடியும். இதில் ஒரு பாதி வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிறலாம். ஏன்னா ஒரு மக்குக்கு பாதி வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும். அந்த மக்குனுடைய அளவை சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுற மக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வரைக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி அளவுகள் பார்க்க போகிறோம். 150 அளவுகள் பிடிக்கக்கூடிய மக்கில் இந்த கேக் பண்ணலாம். இப்போ இந்த பாதி வாழைப்பழத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சுக்கிடலாம். மசித்த வாழைப்பழத்தை பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. மசித்த வாழைப்பழத்தை அந்த மக்கில் நம்ம சேர்த்துடலாம். மக்கு நீங்கள் பிளாஸ்டிக்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு செராமிக் மாதிரி, நம்ம மங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். எப்போதும் நம்ம காஃபி டீலாம் குடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மக்கு தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இனிப்பு சுவைக்காக தேன் தான் யூஸ் பண்ணுறோம். இது மைதா ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ கேக் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறலாம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வேறு நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இது கூட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உப்பு, சுவைக்காக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறலாம். அந்த கேக்குக்கு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சுவையை தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறதுனால நம்ம மைதா யூஸ் பண்ண வேணாம், கோதுமை மாவு வச்சு பண்ணலாம். கோதுமை வச்சு பண்ணாலுமே கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் பவுடர் கலந்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கேக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாக்லேட் சிப்ஸு சேர்த்துக்கிறலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நட்ஸு கூட சேர்த்துக்கிறலாம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் இந்த உலர் திராட்சை, பாதாம், இதெல்லாம் கூட சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கிறலாம். இது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ப்ளெயினாகவே கேக் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக் மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நல்ல அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதை அந்த மாதிரி சூடு பண்ணி போட்டுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அதில் பேக்கிங் ட்ரே ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கப்பு ரொம்ப சின்னது, அந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிடும். அதனால் பேக்கிங் ட்ரே வச்சுட்டு அதே மேலே இந்த கப்பை வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி 15லேருந்து 20 நிமிஷம் வேக வைங்க. நீங்கள் ஒரே சமயத்தில் 4-5 கப்பில் கூட செய்து வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பில் செய்து காமிச்சிருக்கேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கேக் தயாராகிருக்கு. இப்போ நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கத்தி கூட வச்சு பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பராக தயாராக இருக்குது. அப்படி உங்களுக்கு கேக் வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மக் கேக் தயாராகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நார்மல் கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து அது இதுன்னு கலந்து அதுக்கப்புறமா பீட்ரு வச்சு பீட் பண்ணி இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இந்த மக் கேக் பார்த்திங்கன்னா அந்த மக்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கலந்தாச்சு, சட்டுன்னு பேக் பண்ணி எடுத்தாச்சு. டீ போடுற மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம இதில் சுகரு மைதாலாம் சேர்க்காதனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஈவினிங் வரதுக்குள்ளே சட்டுன்னு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.